போட்ட அவன் கேச்சு வீட்டுல இவன் சினிமா சம்பாரிச்ச துட்டா குடுக்குறாரு. அவன் குஸ்தி ஏடவிடமா பேசினீரா அந்த ஆளு கெளிய சாலின் தான் கெளிப்பாரு. குளத்தூர்ல நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறாரு. நீ சும்மாலா விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் காகிதம் பொறுக்கி யாரு காகிதம் பொறுக்கு? ஸ்டாலின் தான் காகிதம் பொறுக்குது. விஜய் தான் வருவாரு. அதான் வருவாருப்பா. விஜய் வருவாருப்பா. எவ்வளவு அடி போட்டா சரி மீண்டு வருவாரு அவரு. எவ்வளவு அவங்க பாட்டே எடுத்துக்கிட்டா நான் கொடுத்துக்குது. அப்ப கூட என்ன பண்ணாரு? மீண்டு வருவாரு அவரு. நம்பிக்கை இருக்குது. மொத்த காலேஜ் பசங்க அவரு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய்க்கு தான். ஆமா ஜெயிப்பாரு. ஆயிடுவாரு. உங்களுக்கு முதல் விஷயம் இந்த பெரம்பூர்ல பண்ண வேண்டியதுன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு கொஞ்சம் இதுதான் வீடு வாங்கி கொடுங்க. யாரைக்கு செய்ய சொல்லுப்பா. வேற ஒண்ணே வேணாம். யாரைக்கு செய்ய சொல்லு. இந்த மாதிரி சொல்றான் பாரு. முக ஸ்டாலின் வருவானு நல்லா துள்ளுகிறாங்க. முக ஸ்டாலின் என்ன செஞ்சுக்கிறான்னு பாக்கணும். குளத்தூர்ல என்ன செய்யல எல்லாமே செஞ்சுக்கிறாரு. சும்மாலாம் கிடையாது. அவர் வீட்டுல உக்காந்து இங்க வருவாராம். வந்து ஓட்டு கேட்பாராம். ஜனங்களா ஓட்டு போட்டுருவாங்களா? செயல்ல இறங்கி காட்டின ஸ்டாலின்லாம் என்ன மிசாலா ஜெயிலுக்கு போயிடுறாரு. என்ன போய்கிறாரு அவர்? ஒரு மயிரம் போந்து கிடையாது. சும்மாலாம் அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. யாரெல்லாம் முடுக்க பாக்கலண்ணா பூராமே பொய்னா. இவங்களே ஒரு கேம் ஆடி அதுக்குள்ள போய் இவங்களே ஒரு கூட்டணி இது மாரி பேசி எங்களை முடக்கிறாங்க கிடையாது. நீ போனா தேர்தல் ஆணையங்கிட்ட பர்மிஷன் கேளு. அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க ரீசனை ஃபாலோ பண்ணோம். நீ 3000 பேருன்ற உங்க என்ன மன்றத்தில் இருக்கிறவங்கன்னா ஒரு மன்றத்தில் 25 பேர் கணக்கு போட்டுக்கு. இங்கே எவ்வளோ மன்றங்குது? எல்லா ஆளும் ஒன்றா சேர்க்குற. வெளியிலேருந்து ஒன்றா சேர்க்குற. கூட்டத்தில் என்ன பண்ணாங்க? அவன் சாவதான் செய்யணும். ஒரு செத்தா என்ன பண்ணோம்? ஒரு இப்போ நம்ம கூட ஒரு சாவுக்கு போகிறோன்னா ஒரு இதுக்கு போவோம். இவரு நீ அங்கேயே உக்காந்துங்க நான் சாவுக்கும் போக மாட்டேன் எதுக்கும் போக மாட்டேன். என்ன விஷயம்? எங்க கொடுத்தாரு? குத்தாரா? அவர் சினிமா லட்சம் பணத்தை குத்தாரு. அவரு இவ்வளவு மாதிரி கட்சியில வாங்கல. விஜய் வருவார்ப்பா. நம்பிக்கை